தளபதி தானே, தளபதி தான், அண்ணனுக்கு தான் ஓட்டு. நல்லது பண்ணுவார் அப்படின்னு தோணுதுண்ணா. 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா விட்டு வராரு, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். வந்தோடனே ஜெயிப்பாரான்னு தெரில, கண்டிப்பாக ஜெயிக்கலாம் போடுவோம். யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாதுண்ணா, கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பான்னு நம்பிக்கை இருக்கு. அண்ணன் தான், விஜய் தான், விஜய் தானே. தளபதி தான். ஏக்காரனா இப்போலாம் எல்லாருமே ஊழல் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையாக உதாரி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அண்ணன் வந்தால் நல்லது, ஏழைகளுக்கு நல்லது செஞ்சுட்டு போவார். நல்ல திட்டங்களை உருவாக்குவார், ஏழைகளுக்கு இந்த மாதிரிலாம் நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாமே வந்து தளபதிக்கு தானே. இது கண்டிப்பாக போட்டுருங்க. சரியா? பேர் சபரி, கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் அது பேர் டேஞ்சரான பேர், வேணாம் கேட்காதீங்க. பேரு கேளுங்க. பேரு திராவிடமணி, அவங்க அப்பா வந்து டிஎம்கே தான். ஆனால் பேர் திராவிடமணி, எங்க அப்பா விஜய்க்கு தான் போடுவான் கண்டிப்பா. எங்க அப்பா பரம்பரை திமுகனால எங்க அப்பா வேற வச்சிட்டாரு. நான் எப்பயுமே அண்ணன் வழி தான். அவர் அண்ணன் நல்லது பண்ணுவாரு. இன்னைக்கு படத்தை நடிக்கும் போது நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவார்? 300 கோடியா சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காப்புல. வெயிட் அண்ட் வாட்ச், பொறுத்து வந்து பார்ப்போம். சீமான் அவர் வாய்னாலேயே கெட்டு போயிட்டாரு. அவரெல்லாம் கணக்கிலே சேர்க்காதீங்க, விட்டுருங்க. அதெல்லாம் வராது ப்ரோ. என்ன லஞ்சம் கொடுத்தாச்சும் வந்தால் வரலாம், வேற என்ன. விஜய் தான், அண்ணன் தான். 2026 எடப்பாடி வரலாம். அம்மாவுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியும் ஜெயலலிதா ஆட்சியும் கொண்டு வந்திருக்கிற எடப்பாடியாரை வரணும். அதுதான் எங்களுடைய ஆசை. என்ன காரணம்னாக்கா இப்போ எல்லாமே தலைகீழாக நடக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற லேப்டாப் இல்லை, சைக்கிள்கள் அவ்வளோ இல்லை, நிறைய சலுகைகள் இல்லை, தங்கத்துக்கு தாலி, நம்ம நிறைய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால் மீண்டும் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அது அவர் வாய்ப்புனா அவர் கூட்டணியில் வந்தால் தான் அவர் வாய்ப்பு இருக்கு, தவிர தனியாக நின்னா கஷ்டம்தான் சார். சீமான்லாம் அவர் 3வது பட்சமாக தான் இருக்க முடியும், முதல் இடத்துக்காக வர முடியாது. அவரு தான் பின்னாடி தான் சார். கூட்டணியில் வந்தால் தான் சார் அவங்களெல்லாம் ஏதோ 4 சீட்டு 5 சீட்டு வர முடியும், மற்றபடி எதுவும் வர முடியாது. கண்டிப்பாக எடப்பாடியார் தான் வருவார். அதிமுக தாங்க வரோம். டிஎம்கே வந்தால் தாங்க திரும்பி நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே முதலிடம் கொடுக்குறவங்க, தமிழ்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்க தான் முதலிடம். அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் டிஎம்கே மாதிரி வழி நடத்த முடியாதுங்க. அவங்கெல்லாம் புதுசாக தான் வந்திருக்காங்க, வழி நடத்த முடியாது. இருந்தாலும் இவங்க வந்து எதுக்குமே வந்து உரிமை கொடுத்து செய்யக்கூடியவங்க, அதனால நல்லாயிருக்கும். இருக்கிறாருங்க, இல்லைன்னு சொல்லலை. அவர் எப்படி செய்வார், முதல் படுவாருன்றது தெரியாதுல்ல. இது தெரிஞ்ச முதலமைச்சர் நல்லா செய்வார். சீமான் இருந்த வாய்ப்பு அவரே இது பண்ணிக்கிட்டாரு, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் பிஜேபியே கிடையாதுங்க. தமிழர்களை பொறுத்தவரையிலும் பிஜேபிக்கு எப்பவுமே முதலிடம் கிடையாது. இருக்கிற கட்சி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் முதலிடம். அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போத்துக்கு அவங்க கூட கூட்டணின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இல்லைனாக்கா ஓரளவுக்கு வரலாம். டிஎம்கே தான் வரும் திரும்பி, கன்ஃபார்ம் டிஎம்கேக்கு தான். கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா என்ன காரணம்னா, இப்போ இது வரைக்கும் வந்ததில் மாற்றங்கள் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்டாக தேவைப்படுது. நிறைய கரப்ஷன்ஸ்லாம் நடக்குதில்ல. ஸோ அவர் வந்து ஒரு டைம் அவர் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் அவரே நெக்ஸ்ட் சிஎம் பர்மனன்ட் சிஎம் ஆக்கிடலாம். என்ன மாற்றம்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த டாஸ்மார்க்லாம் ஒழிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெயினாக லஞ்சம் ஒழிக்கணுங்க. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் தான், எல்லா சைடு போனாலும். ஒரு 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 டெத் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் 5000 ரூபா பணம் கட்டினா தான் லஞ்சமாக தான் இருக்குது. எல்லாமே லஞ்சம் அதிகமாக இருக்குது, எங்கே போனாலும் லஞ்சம் தான் அதிகம் குறிப்பிட்டது. இந்த மாதிரி நிறைய கரப்ஷன் இருக்குது, இந்த எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. இவர் வந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து நடந்ததுன்னா எங்களுக்கு சந்தோஷம், இளைஞர்களுக்கு சந்தோஷம், வேலை வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சீமான் வாய்ப்பு இருக்குது, பாப்பா. அவர் விஜயும் சீமான் அவர்களும் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் எப்படி இந்த சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி பற்றி சொல்லணுன்னா, அப்பா வந்து பயங்கர பிஜேபி சப்போர்ட்டு தான். அவர் அண்ணாமலையோட கொள்கையும் நல்லா தான் இருக்குது. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் சொல்கிற விஷயங்கள் நாங்கள் நல்லாவே ஃபாலோவும் பண்ணுறோம். அவர் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், எல்லாம் நல்லா பண்ணுறவங்களாம் தனித்தனியாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். விஜய் வந்தால் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். தாவக தலைவர் விஜய் தான். வேலைவாய்ப்புனா நல்லா கிடைக்கும்.
ரொம்ப படித்து முடிச்சுட்டு வந்தோன்னே எல்லாருமே படித்து முடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியூர் வந்து அலையிற மாதிரி இருக்கும். அவங்க உள்ளூருக்குள்ளேயே அந்த வேலைவாய்ப்பு வசதி கிடைக்க மாட்டேங்குது. நாங்களே பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம், தென் மாவட்டத்துலேருந்து வரோம். நாங்கள் கரூர், நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டத்துலேருந்து வந்து இங்கே வந்து வேலைக்கு வரோம். அதே மாதிரி வசதியிலே எங்கள் ஊர்லேயே இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கேருந்து வரோம், சிரமப்பட மாட்டோம். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வசதிகள் எங்களுக்கு கிடைக்கும். விஜய் வந்து அது கிடைக்கும், மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். சீமானுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை, அவர் கொள்கைகள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேங்குது. அவர் வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. விஜய் வருவார், பார்க்கலாம். அவரோட அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு ஓட்டு போடலாம். அப்படி வந்தால் எங்கள் ஊர் ஓட்டு ஃபுல்லாக விஜய்க்கு தான். அண்ணாமலைக்கு வந்து இல்லைங்க. அவரோட கொள்கையோட இதுவும் அதிகமாக வந்து அவரை பற்றி அதிகமாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த கட்சி வரைக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு அவங்கள முடிவு பண்ணிடுறாங்க. அதனால் அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அவ்வளோ. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அது ஒற்றுமையாக இல்லை, கட்சி ஒற்றுமையாக இல்லை. எங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே ஏடிஎம்கே தான். நல்லா எம்ஜிஆர் அம்மாவுக்கு போட்டது, நானே அம்மா எடப்பாடி வரைக்கும் போட்டு காலேஜ் முடிக்கிற வரைக்கும். அவங்க கட்சி ஒழுங்காக இருந்தால் வரலாம், கட்சி கூட்டணி வந்து ஒழுங்காக அமைஞ்சிச்சுன்னா வரலாம். விஜய் தான், கண்டிப்பாக விஜய் தான். எங்கள் ஓட்டு விஜய் தான், எங்கள் ஃபேமிலி எல்லாருமே விஜய் தான். யார் வந்தால் என்ன, எல்லாரும் நல்லது செஞ்சால் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வரும். இன்னும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏடிஎம்கேல வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது. 4 டீமாக இருக்குது. இது ஒன்று இணைஞ்சால் திமுக எதுக்கலாம். அது வரைக்கும் ஒன்று இணையாத வரைக்கும் திமுகவை தான் ஜெயிக்கணும். எதிர்கட்சி தலைவர் அவர் தான். ஆமாம், மாற்று கருத்து இல்லை. தெருவுக்கு சீமான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு இது நல்ல ஒரு பாப்புலர் லீடர், பாப்புலர் ஆக்டரு வந்திருக்காரு அரசியலுக்கு. அப்படிங்கும்போது வாக்கு செதறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 2024 யாருன்னா வருவாங்க? திமுக தான். ஆனால் எப்பயும் போல தானே நம்ம தலைவர் விஜய் வந்தால் எப்பயுமே நல்லா இருக்கும்ண்ணா. ஏன்னா இப்போது நிறையா மாற்றம் வந்தால், விஜய் வந்தால் நிறையா மாற்றம் வரும். அதனால் வந்துட்டு எப்பயுமே தளபதி விஜய் வரணும்ண்ணா, அதுதான் எங்களோட ஆசை. அவர் நல்லது பண்ணுவார்ண்ணா, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஒரு மாற்றம் கண்டிப்பாக உருவாகும் தமிழ்நாட்டில். இல்லைண்ணா, அது 1000 பேர் அப்படி தானே சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் தளபதி தான் இந்த வருஷம் 26 சிஎம் தளபதி தானே. கண்டிப்பாக ஜெயிப்பார்ண்ணா. ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்பார். சீமான் தெரிலண்ணா, கண்டிப்பாக அவர் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லைண்ணா. 26 தளபதி விஜய் அவ்வளோ. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ யாருமே ஆப்போசிட் பார்ட்டி யாரும் கரெக்டான பார்ட்டி யாரும் இல்லை. ஸோ ஆல்ரெடி அவங்க 4-5 ட்ரிப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் கரெக்டாக மறுபடியும் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவர் வந்திருக்காரு, ஆனால் கஷ்டம்தான் மேலே வர்றதுக்கு. ஆனால் முதல் எலெக்ஷனில் வர்றது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் முன்ன பின்ன வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டாக நிற்கலாம். ஆனால் வேறு யார் கூட சேர்ந்துட்டாங்கன்னா கஷ்டம்தான். பிஜேபி அந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்துட்டாருன்னா இன்னும் வாஷ் அவுட் ஆயிடுவார். விஜயகாந்த் மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வர்றது கஷ்டம்தான், ஆனால் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் எலெக்ஷனில் வரமாட்டார், கன்ஃபார்மாக சொல்லலாம். சீமான்லாம் அவ்வளோதான். இன்னும் விஜய் வேறு வந்துட்டார். சீமானும் விஜய் சேருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் அது நடக்கலை. அதனால் சீமான்லாம் வந்து அங்கிட்ட தாவலாமே தவிர வாய்ப்பு கம்மி தான், வரமாட்டேன். அவரெல்லாம் சொல்லவே வேணாஞ்சி. ஐபிஎஸ்ன்ற 3 பேர் மட்டும் வச்சுட்டு அவரெல்லாம் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்லுங்கள். யார் வேணால் வரலாம் அப்படின்னா வந்துடலாம். ஆனால் ஜெயிக்கணுன்றது இருக்குல்ல. எலெக்ஷனில் நிற்க மாட்டுறாங்க. எலெக்ஷனில் நின்னா ஓகே, மக்கள் ஓட்டு போடணும். எல்லாருக்குமே தெரியும் நோட்டாக்கு மேலே தான் ஓட்டு விழுவுதுன்னு. அப்புறம் எப்படி அவரெல்லாம் ஜெயிப்பார்? வாய்ப்பே கிடையாது. இருக்கலாம், அவர் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகலாம். டிஎம்கே இருக்க வரைக்கும், ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சியெலாம் இருக்கிற வரைக்கும் பிஜேபி வந்து எப்படி இருந்தாலும், மோடியே வந்து இங்கே இருந்தாலும் ஜெயிக்க மாட்டார். மேக்ஸிமம் வந்து டிஎம்கே தான் ஜி. திமுக தலைமை கழக பேச்சாளர் அதிரடி அல்தாப் பேசுவது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய முதல்வர் தளபதியினுடைய சாதனை மக்களை போய் சேர்ந்திருக்கிறது. மகளிருக்கு மாதம் 1000 உரிமை தொகை, அதில் வருஷம் 12,000. அப்புறம் இந்த விடியல் பயணம், அதாவது இலவச பேருந்து பயணம், அதில் ஒரு மாதம் எப்படி இருந்தாலும் ஒரு 1000, அதில் ஒரு வருஷம் 12,000. அப்புறம் இந்த
சிறு குழந்தைகளுக்கு காலையில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு சிற்றுண்டி, அந்த சிற்றுண்டி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் குறையாது, 1500 மேலே வரும். ஆவரேஜ் 1000, அதில் ஒரு 1000, அப்போ அதில் ஒரு வருஷம் 12,000. அப்புறம் இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000, அதில் ஒரு 12,000. ஆக இந்த 4 பிரிவிலேயே 48,000 ரூபா, ஆவரேஜ் 50,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு அது லாபம் கிடைக்கிது. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் வந்து இந்த படித்த பட்டதாரி இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த 3 பிரிவில் 36,000 ரூபா உறுதியாக கிடைக்கிது. இதுக்கு மேலே என்ன நல்லது செய்யணும்? இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மேலே பழி சுமத்துறாங்க. என்ன ஸ்டாலின் வந்து 4 வருஷம் ஆச்சு, என்ன செஞ்சாருன்னு கேட்குறாங்க எதிர்க்கட்சி. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, இந்த சீமா, இந்த மாதிரி ஆளுகள்லாம். ஆனால் மக்களுக்கு தெரியும் அவர் முதல்வர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு. இது எடுபடுமா? அது எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டு எடுபடுமா? சத்தியமாக எடுபடாது. ஏன்னா அந்தளவுக்கு தளபதி முதல்வர் செஞ்சுருக்காரு. ஆகவே நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இன்றைக்கி சிதறி கிடந்த சிறு நரிகளெல்லாம் பூரா ஒன்று சேர்ந்து சிங்கத்தை எதிர்க்க வருதான். அந்த சிங்கம் திரும்பி பார்த்ததுன்னா அந்த சிறு நரிகளோட நிலைமை என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். நீங்கள் என்ன தான் நீங்கள் கூட்டி சேர்ந்து வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. எந்த கொம்பனாலையும் திராவிட ஆட்சியை மாற்றவே முடியாது. கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் ஆட்சிக்கு வருவார். இன்றைக்கி வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற பேரில் இங்கே தமிழ்நாட்டு தொகுதிகளை குறைக்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. அது எதுக்காகனா இங்கே யார் பிஜேபி ஓட்டு போடுறது? பிஜேபிக்கு யாருமே ஓட்டு போடுறதில்ல தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி இடங்களெல்லாம் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இதை எப்படியாவது இதை முறியடிக்கணும், அதுக்காக வேண்டி நம்ம தொகுதி குறைக்கலாங்கிற அடிப்படையில் தான் இந்த மறுசீரமைப்பு வந்திருக்குது. இதுக்கு வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள், அந்த மாநில முதல்வர், பிஜேபிக்கு எதிர்ப்பாக உள்ள மாநில முதல்வரை எல்லாம் நேற்றைக்கு 22ஆம் தேதி அவங்களெல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த கூட்டம் வந்து ஹைதராபாத்தில் விரைவில் நடக்க போகுது. ஆகவே இதையெல்லாம் இந்த மக்கள் எண்ணி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளர் அதிரடி அல்தாப்.